அதுக்கு என்ன வழி? கேரளா தான் அதுக்கு வழி. கண்ண முடிக்காங்க 2 பேரும். அந்த யோகம் உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய யோகம் வந்தாச்சு. வடக்கு திசையிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு பேராற்றல் மகாலட்சுமி கடாட்சத்தோடு வருது. அதனால் எதிர்பாராத ஒரு பெரிய அமௌண்ட் உன் கைக்கு வந்து சிக்கும். ஆனால் நீ தகுதிக்கு மீறின கடத்தை அறிவில்லாமல் பெற்றாய் என்பது உண்மை. எல்லாம் உன்னுடைய முட்டாள்தனமான செய்கை தான் இதுக்கு காரணம். நியாயமில்லாத கடன்கள். 10 பவுன் நகைக்கு 20 பவுன் நகைக்குள்ள ரூபாயை வாங்கலாமா? வாங்கக்கூடாதுல்ல. 10 பவுன் நகை வச்சுக்கிட்டு 20 பவுனுக்கு ரூபா தாங்க தம்பின்னு கிட்ட கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அதை மாதிரி இந்த சின்ன கடையை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய கடனை நீ வாங்கினது மகா குற்றம். இருந்தாலும் மனிதன் ஆசையிலையோ தேவையிலையோ செஞ்சது ஒரு பக்கம் சரி. என்னடி நீ வந்து நிற்கிற? பொம்பளை பிள்ளை இருக்கா உனக்கு? என்ன கண்ண அடிக்கிற? தாத்தா படுத்துற அடிக்கிறியா? ஏன் முடிக்கிற? அவா யோகத்துப்படி உனக்கு மகாலட்சுமி அருள் புரிய ஆரம்பிச்சிட்டா. 2 காலில் விட்டுவாங்க. வெற்றி மாலை கொடுக்கலாம். ராம ராம ஸ்ரீராமா, ராம ராம ஸ்ரீராமா, ராம ராம ஸ்ரீராமா, ராம ராம ஸ்ரீராமா. வெற்றி மாலை எடுக்கிற நேரம் லைட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி மோட்டரை போட சொல்லிட்டேன். வேறு மாலை வண்ணமான மாலை தர வேண்டியது தானே? வாட்டமான மாலையாக தர வேண்டியது தானே? நல்ல நோட்டமான மாலையாக தர வேண்டியது தானே? கொடு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. இந்தா நிறைய பணம் கிடைக்கும். உன் கடனை தீர்த்து வெற்றி அடைந்து வருவாய். இந்தா மகனே, ஆனந்தமாக இருங்க. ஜெயிச்சு தரேன். நல்லா இருங்க, உற்சாகமாக இருங்க. ஒரு பொம்பளை உங்கள்கிட்ட வேலைக்கு வரணும்னு சொல்லுதா, ஹெல்ப்புக்கு வேண்டாம்னு சொல்லிடுங்க. திருமணமா திருமணமா தெருவினிலே ஊர்வலமா, ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாளாம். கால் நோட்டுவான். செம்பருத்தி பூவை போல. வணக்கம்க்கா, நல்லா இருக்கீங்களா? வரலாம். இன்னொரு கால் நோட்டுவா. ஒரு கால் பெருவிரல் அடிகளே அடையாளமான மச்சம். உட்கார் ஓடியா. தாயின் ஒருவள் நோயொருவள். அம்மா எங்க இருக்கா? நோயுற்ற பெண்மணியாக இருப்பாள். இருக்காளா? ஈராண்டு காலங்களாக பெண்ணை தேடி ஆட்டம் நோட்டம் தேட்டம். கடினமான ஜாதகத்தில் ஒரே நோக்கம். ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் நடக்க மாட்டேங்குன்னு சோதியக்காரன் நெஞ்சில் இடிக்க மாதிரி இடிக்கியான். பயம் போய் பார்க்குறியாம்ல, கால் விட்டு வா. அவர் மழை வரும்னு பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கோம். பஞ்சாங்கத்தை குத்துனா மழை வருமா? அது எழுதியிருக்கு. உண்மையா இல்லையா? கிரகத்துப்படி சரிதான், அம்சத்துப்படி உனக்கு தப்பு. அதனால் திருமணத்துக்கு ஏன் இந்த தடைன்னு கேட்டேன். அவன் கால் 2 நாகத்தடைகள். திருநாக தோஷம், பாத தோஷம் இருக்குது. அந்த தோஷத்தை நிவாரணம் பண்ணி உனக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். இந்தா வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? குடும்பத்தில் செய்வன் கூட இருக்கான்னு கேட்டேன். அதை நீக்கி தரேன். இருக்குங்கிறது உண்மை. 3:30 என்னையை பார்த்துப்போம். கர்மசாமிக்கு அதே நாமக்கல் எல்லை. சாமி, என் குடும்பத்தில் பணமும் தங்க மாட்டுக்கு நாங்கள் கடன்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கால்ட்டு வரலாம். மங்களம் அருள்வாய். இல்லை தம்பி, நல்ல யோக்கிய மாதிரி தான் இருக்க. சரி, கால் வந்துட்டு வா. என்னத்தை சொல்ல ஒன்று நான் வா. நான் உனக்கே நீயே கடன் படுற, நீ அடுத்தவனுக்கு வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணலாமா? தப்பு தானடா. கால் வந்துட்டு வா. ஆம்பளைகிட்ட கொடுத்த பணம் அடிபட்டாலும் வந்துடும். உங்கள்கிட்ட கொடுத்த பணம் வருவாடா, நம்மளும் போயிடுவோம், நம்ம பணமும் போயிருண்டா. இப்போ உன் கடனை தீர்த்து தரேன். சரியாக 2026 7வது மாதத்துக்கு பிறகு உனக்கு சொந்தமாக ஒரு வண்டி அமையும். வழிவகுத்து தரேன்.
இப்போ இருக்கிற இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கோ, தெளிவாக்கி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? கடனை தீர்த்து தரேன். குடும்பத்தில் நிம்மதி எங்கிருந்து வரும்? என் மூலமாக தான் வரும். அடிஷனலாக நட்பு வச்சா குடும்பத்தில் நிம்மதி வராது. புரியுதா? புரிஞ்சுக்கிடுவ. நீ கெட்டிக்கிறப்பெல்லாம் இந்த கண்ணை மூடு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு இந்த அமைதியான வாழ்வும் நிம்மதியும் உனக்கு பெருகும். நினைத்த பணம் உனக்கு கிடைக்கும். சந்தோஷமா இருக்கு. திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? குழந்தை சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? குழந்தை சொந்தமாக யாருக்குக்கா குழந்தை? இவன் யாரு? கல்யாணம் முடிச்சுட்டாளா? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? காலில் விட்டுவாங்க. ஜாதகம் என்ன? கல்யாணத்தில் சரடு பொருத்தம் இல்லாத கல்யாணத்தை நடத்தி விட்டேன். அதனால் இப்போ பிரிவும் பிரச்சனையும் வந்து நிற்குது. போலீஸ் ஸ்டேஷனில் முடிப்போமா, கோர்ட்டில் முடிப்போமா? அப்போ நீ கேட்குற, அங்கேருந்து அப்படி கேள்வி வரலையே. கூப்பிட்டு வச்சு பேசி முடிச்சு அனுப்பிடுவோங்கிற பேச்செலாம் வந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? உனக்கு என்ன வேணும்? இப்போ சேர்த்து வாழ வைக்கணுமா? காலில் வந்துட்டுவாங்க. சாமானியனாக வந்து ஒரு பெரிய சரித்திரத்தையே உருவாக்கிட்டாங்க. யாருப்பா அது? மயக்கும் மாலை பொழுதே நீ வாமா. உன் பேர் என்னம்மா? திவ்யா. அப்பாவி பொண்ணை அவனுக்கு கட்டி கொடுத்துட்ட. அறிவில்லாமல் தெளிவில்லாமல் மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளையை கட்டி கொடுத்து என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி உங்கள் மேலே இப்போ அவன் குற்றச்சாட்டு வச்சுருக்கிறான். அதனால் இவளை வீட்டில் வைக்கிறதா அவன் கூட வைக்கிறதான்னு யோசனை பண்ணி செய்யணும். நாளைக்கு வீட்டில் வைக்காமல் அவளையும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சா இவளுடைய உயிருக்கு கூட மறுதளிப்பில் ஆபத்தை அவங்கள் ஏற்படுத்தலாம். அப்போ இவள் உயிரை பார்ப்பதா இவள் வாழ்க்கையை பார்ப்பதாங்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். 60 நாள் கால அவகாசத்தில் முடிவெடுத்து அவனை திருத்தி கொண்டு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை கொடுப்போம். கால் வந்துட்டுவாங்க. என்ன யாருக்கு நீ கோயம்புத்தூர்லையோ? ஓ நீங்களா? கசிந்த மனப்பான்மையோடு செயல்பட்டு பக்கத்தில் வாமா. இந்தா வாழ வச்சு தரேன். வெற்றி உண்டு. வா ஜெயிக்கலாம். போயிட்டாங்க. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு சேலம் சேலம் பொறுமை வேண்டும் ஐயனே, பொறுமை வேண்டும், பொறுமை வேண்டும். நாமக்கல்லாம் போகலாம். சேலம் தன் மகனை பற்றியும் தொழிலை பற்றியும் கேட்டு வந்தவர்கள். பையன் எங்க இருக்காரு? கால் வந்துட்டு வரலாம். உன் பையனுக்கு தேவையான பணங்கள்லாம் அங்கே கொஞ்சம் தடையாக இருந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதெல்லாம் விரைவில் வருமா அல்லது இவனே அதை வெளியிடாமல் இருக்கானா? ஏன் இந்த குழப்பம் என்ற ஒரு சந்தேக மனப்பான்மை உள்மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. வாஸ்தவமா தப்பா? அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்பா அல்லது தொழிலின் குழப்பமா அப்படிங்கிற ஐயப்பாடும் இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வரலாம். நான் வேற என்னப்பா வேணும்? அந்த இடத்த முடிக்கிறதுக்கு 4 மாத காலம் 120 நாட்கள் அவகாசம் இருக்குது. அதை முடிச்சு தாரேன். அந்த பணமும் உனக்கு கிடைக்கும். அதை முடித்து வெற்றியாக்கி தந்தா போதும்ல. அந்த அமௌண்ட் இப்போதைக்கு வராது தம்பி. பக்கத்தில் வா. 9 மாத கால அவகாசத்தில் அந்த அமௌண்ட்டை வர வைக்கிறேன். உன் பையனை உனக்கு உதவ வைக்கிறேன். வெற்றி உண்டு. சென்று வரலாம். வாப்பா சும்மா இருக்கிய. கால் வந்துட்டு வரலாம்.
கண்ணே நான் நல்ல சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமியில் வாசல் எங்கும் தேனாக. யாரை பற்றி பேசணும்? தம்பி வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு சார் மருத்துவம். இங்கே வந்து எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆகணும். உன் பையனை வந்து நான் அருமையாக படிக்க வச்சு எம்பிபிஎஸ் டாக்டராக ஆக்கிடுவேன். ஒன்று. இப்போ இருக்கக்கூடிய கடன்களை தீர்க்கறதுக்கு புதுமையான சில வழிகளையும் உருவாக்கி தந்துருந்தேன். சரிண்ணா? ஆனால் பையன் அவன் விரும்பின பொண்ணை கல்யாணம் முடிப்பான், நீ அதுக்கு தடை பண்ணக்கூடாது. என்னம்மா நீ பேசுத? சொன்னா சரிதான். அங்கே போய் சண்டை எடுத்தனா மரமாட்டிய கால் வந்துட்டுவாங்க. இப்போ அவனை எக்ஸாமில் நான் பாஸ் ஆக்கி வெற்றியாக்கி தந்துருந்தேன்ப்பா. உனக்கு கடன் தீரக்கூடிய நல்ல வழியும் பண்ணித்தாரேன். தொழிலில் முடக்கம் இருக்குது, அதையும் தீர்த்து தாரேன். வா மகளே, இந்தா நடத்தி தந்துருக்கேன். வெற்றி உண்டு, சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு அதே சேலம் எல்லை. ஆமாம், குடும்பத்தில் மன அமைதி குறைவும் வேதனையும் பெற்று இருக்கிறவே. இதுக்கு எதுவும் குழப்பம் இருக்குமான்னு கேட்டு வந்தவங்க. குடும்ப நிலைகளை பற்றி யாருப்பா கேட்டு வந்திருக்கா? சேலத்தில் எந்த இடம்? என்ன செய்யணும்? மெயின் ரோடு பக்கமே வீடா? 5 கிலோமீட்டர் இருக்குல்ல. லாரியெல்லாம் போவாங்க ஏரியாவுக்குள்ள. சரி, கால் பண்ணிட்டு வா. உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன்டா. பண வருமானத்தை நிறைவாக தரவில்லை என்றாலும் மத்தியமாக தந்து அதை செலவழிக்கக்கூடிய விதத்தில் சில குறைகளும் மனவேதனைகளும் வாக்குவாதங்களும் குடும்பத்தில் நடக்குது. ஆமாம், அடுத்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படணும். அதே மாதிரி இழந்த பணங்களை மீட்டி தாரேன். உன் பிள்ளைய நீ நினைச்ச மாதிரி படிக்க வச்சு வாழ வச்சு வந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வேற என்னடா வேணும்? பக்கத்தில் வா. இந்தா பணமும் தாரேன், சிறந்த கல்வியும் உயர்வும் தாரேன், எல்லா அமைதியும் கிடைக்கும். அதே சேலம் எல்லை என் தொழிலை பற்றி வளப்படுத்தி தரணும் கருப்பசாமி கேட்டு வந்தவங்க. என்னடா தொழில் தம்பி? எஸ், ஓகே. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? சேலம். வயசில் முடியுது, வரலாம். ஆடாதனை ஆராதனை கண்ண முடியும். கால் வந்துட்டு வா. யாரு? சாமியா? சரி வா, வரலாம்ப்பா. சாய்பாபா கோயில் போயிருக்கியாடா? போயிருக்கியா? உனக்கு இப்போதைக்கு 6 மாதமாக உன்னுடைய தொழிலில் உனக்கு திருப்தி இல்லாத நிலை நடக்கு. அடித்தனலாம் ஒரு வருமானத்தை உருவாக்கிடணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு. அப்படி நீ தோன்றியது நல்லது. அதை நீ தோன்றிக்கலாம். அந்த தொழிலையும் உனக்கு வளப்படுத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். இதில் இடைஞ்சல்லாமல் வருமானம் வகுத்து தந்தால் போதுங்களா? இந்தா செம்மையாரு, நல்லாரு பெட்டும். ஏமாற்றம் தாரா என் வாழ்விலே. உட்காரலாம். என்னப்பா வேணும் உங்களுக்கு? நிறைந்த பணங்களை ஏமாந்து மனவேதனை அடைந்தவன் என்று எழுதப்பட்டது. சாதகமே அப்படிதான் இருக்கு. 3 வருஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் முன்னேறுவீன்னு ஜோசியக்காரன் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இதனால் அம்மன் கோயில், மாரியம்மன், நந்தம்மன், இந்தம்மன் எல்லா அம்மானையும் கும்பிட்டாச்சு. சோர்ந்து உட்கார்ந்துட்டோம். இனி என்ன பண்ண போகிறதுங்கிறதே எங்களுக்கு தெரியலை.
கருப்பசாமி தான் வழிகாட்டணும் முடிவுக்கு வச்சேன். கால் நின்றுட்டாங்க. கருணை என்னும் தேரினிலே தருக்கள் ஓங்கி மலையினிலே வாங்க. சபரிமலைக்கு போயிருக்கியா? போகணும்னு ஆசைப்பட்டிருக்கியா? ஆனால் போக முடியல. தப்பு தானே? இந்த வருஷம் போகலாம், வெற்றியை தரலாம். உன்னை கடன்படாமல் காப்பாற்றி நிறைந்த வருமானத்தை சிக்க வச்சு புதுமையாக ஒரு வீடு வாசலமாக உன்னை வாழ வச்சா போதுமாடா? சந்தோஷமாக கும்பிட்டு வெற்றியாக்கி தரணும்னு சொல்லிட்டோம்ல. தண்ணி பண்ணி தரேன் போயிட்டாங்க. அதான் புதிய மனையில் வாழ வைக்கிறோம்னு சொல்லிட்டேன். ஏன் கவலைப்படுறேன்? கால் வந்துட்டாங்கோ. அண்ணனுக்கு அறந்தாங்கியா இடமாற்றம் வேணுமா வேண்டாமா? இந்தா இடமாற்றமும் கிடைக்கும், இன்று இருக்கிற நிலையில் ஒரு ஏற்றமும் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். புதிய வீட்டுக்கு என்னை விளக்கத்தை கூப்பிடுவேன், வருவேன், நிறைந்த பணத்தை தருவேன். போயிட்டாங்க. அதே அறந்தாக்கி தான் பெற்ற பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க அங்கே கால் விடணும். ஆத்திரக்காரி இளமை என்னும் பூங்காற்று. உன் பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி காணாது. விடவிடா வடவடான்னு வளவடான்னு பேசிக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை சுடுசுடுன்னு பேசி குடும்ப அமைதியை கெடுத்துக்கிட்டு இருக்கா. அவள் மனத்தை பக்குவப்படுத்தி எதிர்ப்பு இல்லாமல் குடும்பத்தை நல்லாக்கி கடன்படாமல் வாழ வச்சா போதும்ல. வேற என்ன வேணும்? இந்தா எல்லாம் நல்லா நடக்கும். வெற்றியாக இருக்கும். திண்டுக்கல் நண்டுக்கல் நண்டுக்கல் இல்லை திண்டுக்கல் தலைவன் தலைவி கணவன் மனைவியா யார் வந்திருக்கா? வரலாம். கால் வந்துட்டு வாங்க. பொன்மானை தேடி நானும் ஓடு வந்தேன். என்ன வேணும்? கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. 4.25 பவுன் தான் இருக்குது. நீங்கள் 5 பவுன்னு மனசில் கணக்க வச்சுருக்கேன். 4.25 பவுன் எடுத்தது யார்? ஒரு பொம்பளை எடுத்தா. மக்கள் கண்ணை முடிக்காங்க, வர வைப்போம். கருப்பசாமி இந்தா உன் வீட்டுக்குள்ளேயே அந்த நகை கிடைக்கும், வாங்கி தந்துடுறேன். இப்படி தான் ஒருத்தனுக்கு சொன்னேன், 18 பவுன் நகை உன் வீட்டுக்குள்ளே கிடைக்கலான்னு சொன்னேன். இங்கே வந்துட்டு போனோன்னே சண்டை நட்டி உள்ளே போட்டான். அன்றைக்கி வந்து மைக்கில் சொல்லிட்டு போனான். அதே மாதிரி உன் வீட்டுக்குள்ளேயே அந்த நகை கிடைக்கும். வாங்கிட்டு இங்கே வாங்க, சந்தோஷமாக இருக்க. அதே திண்டுக்கல் எல்லை பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? என்ன பிள்ளைம்மா? கால் வந்துட்டு வா. அண்ணனுக்கு திண்டுக்கல்லா? திண்டுக்கல்லா? திண்டுக்கல் சின்னாலம்பேட்டியா? பெட்டின்னு வருது. எந்த ஊருமா? அங்கே இருங்க, நான் கூப்பிட்றேன்க்கா. பா. பையனுடைய 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவருடைய குணம், மனம், நடைமுறை, ஒழுக்கம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். கால் வந்துட்டு வா. சுகமாக இருக்குதா? எந்த ஊர் உங்களுக்கு? வாமா. எந்த பிள்ளையை பற்றி என்ன விளக்கம் வேணும்? கல்யாணம் முடியணும். 10ஆம் இடம் சரியில்லையே, என்ன செய்ய? பழக்க வழக்கங்களில் தப்பு இருக்குது. பழக்க வழக்கங்களில் தப்பு இருக்குது. அதுலேருந்து மீட்டி நான் வெற்றியாக்கி தரேன். அப்படி இல்லைன்னா உனக்கு தெரியாமல் வெளியூரில் போய் அவன் கொடுத்தன வச்சுக்கிடுவான். புரியுதா? கண்ணை மூடு. இந்தா நல்ல பெண்ணாக கொண்டு வந்து சேர்க்குறேன். குடும்பம் ஒத்து திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன்.
கடனை தீர்த்து தரேன், வீடு ஒரு வருஷம் கழிச்சுக்கு தரேன், சாப்பிட்டு வா. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு புரியல. ஓகே, புண்ணியமாகிறம்மா. கர்பதாமிக்கு பொதியை ஏற்றி போகையில் பொள்ளாச்சி சந்தையில், பொள்ளாச்சி பொள்ளாச்சி உங்களுக்கு இங்க பொள்ளாச்சி நான் வரல. பொள்ளாச்சி பொள்ளாச்சி அண்ணன், பொள்ளாச்சியா வாங்க. பாச தெரியாது. வரலாம். என்னப்பா இடம் சொந்தமா மனக்குழப்பம் இருக்கா? என்ன செய்யணும்? மூன்று வருத்தமாக உன்னுடைய தொழிலில் எந்த ஒரு ஏற்றமும் கிடையாது. உன்னுடைய பணங்கள் நஷ்டம், உழைப்பு வேஸ்ட்டு. உண்மையா இல்லையா? நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்பட்டு நிறைய செல்வங்களை இழந்தாய். இப்பொழுது கையில் இருக்கக்கூடிய இடங்கள் நம்மை விட்டு போய்விடுமோ என்ற மனக்குழப்பமும் வேதனையும் இருக்கும். அது இழந்தால்தான் இந்த கடன் தீருமா அல்லது இதிலிருந்து விடுதலை கிடையாதா என்ற ஒரு ஏக்கம் உள்ளத்தில் காலம் சொல்லலாம். இந்த தொழிலை குழப்பம் இல்லாமல் நடத்தி தாரேன், கடன்களை தீர்த்து தாரேன், வேற என்னப்பா வேணும்? இந்தா, மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துக, வெற்றியை தருகிறேன். நல்லா நலங்களை வெற்றி ஆக்கிறோம், தைரியமாக இருக்கலாம். அதே பொள்ளாச்சி எல்லை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள் நீ இந்த வேளை தன்னில் செய்ய என்னை. யார் நீங்க? இவர் யாரு? இவர் யாரு? கால் வந்துட்டாங்க. நேற்று காங்கையும்னு சொல்லி வந்து நின்னீங்களா? அது என்ன அர்த்தத்தில் நின்னீங்க? ஏதாவது சொல்லி வந்துடலாம்னு தான், ஒன்றும் பிரச்சனை. இனிமே ஏமாத்ததுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. பக்கத்தில் வாங்க. கருப்பசாமியுடைய திருவருளால் உங்களுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு அருமையான அம்மன் ஆலயம் உண்டு. அதில் நான் கருப்பசாமியும் சேர்ந்தே இருப்பேன். முருகா என்று சொல்வதற்கு ஒரு இடமும் உண்டு. ஆனால் இப்போ இவனுடைய கல்வியிலும் மனதிலும் ஒரு சிறு குறைகள் உண்டு. அதுக்கு தெளிவு கிடைக்குமா கிடைக்காதா, வேற என்ன வழி செய்தால் இவனுக்கு வாழ்க்கை உண்டுங்கிற குழப்பமான கேள்வி உங்களுக்கு கால் சொல்லலாம். முருகன் வாரார என்ன அர்த்தம்? அதான கேட்டு. போட்டோ எடுக்கக்கூடாது, இல்லை போட்டோவும் எடுக்கக்கூடாது. என்னடா படிக்க போற? சரி, டாக்டர் ஆக்கிடுவோமா தம்பிய? வா, கண்ணை மூடிக்கா, என்னையவே நினச்சிக்கா. இவன் எதிர்காலத்தில் டாக்டர் ஆயிடுவான். பிரெயின் சம்மந்தமான டாக்டர் ஆகுவான், மூளை நரம்பியல் மருத்துவர் ஆகுவான். கால் ஒன்று சொல்லலாம். மார்க் வந்துடும் பராசக்தி. அது இல்லாமல் இந்த வார்த்தையை சொல்லுவேனா? வேற என்ன வேணும்? பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய வந்து பார்க்க, கடனை தீர்த்து தாரேன், தொழிலை நல்லா ஆக்கிட்டேன். பக்கத்தில் வந்தால் ஊதி பூச முடியும். வெற்றி உண்டு. இந்தாப்பா, நல்ல மார்க் வரும், வெற்றி ஆயிடுவான். கொஞ்சம் கண்ணை முடிக்காக்கா. உருண்டையா இல்லையே, படர்ந்துலாம் இருக்கு. எப்படி படர்ந்து இருக்கு? சரிண்ணா, கால் வந்துட்டு வாங்க.
அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று முடிவாகிவிட்டது. இப்பொழுது செய்துவிட்டால் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு அந்த அறுவை சிகிச்சை நின்றுவிடும். அப்படி இல்லை என்றால் தவறு. ஆபத்தில்லாமல் நடத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். இந்தா பக்கத்தில் வாமா, இந்தா ஜெயிச்சு தரேன். கர்பசாமிக்கு சரி, அதே திண்டுக்கல்லா வாங்க. கால் வந்துட்டு வரலாம். கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இதைந்துருக்கும் மகமாரி. மாரியம்மா எங்க இருக்கா? பக்கத்தில் இருக்காளா? வேர்காட்டில் வீற்றிருப்பாள். 3 வருட காலமாக தொழிலாலும் நிலத்தாலும் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். ஒருவருடைய உடல்நிலையால் சில வேதனைகளும் துன்பமும் நடந்து கொண்டிருக்கும். இப்போதைக்கு தன்னுடைய முதல் வெளியை சிக்கி தனக்கு பலன் தராத அளவுக்கு லாக்காயிருக்கும். அடுத்த தொழிலை தொடங்குவதற்கு மன துன்பம் தாங்க முடியாத ஒரு குழப்பம் நடக்கு. இதுக்கு கிரகங்களா அல்லது வேறு எதுவும் மாறுபாடுகளா? இதுக்கு விடிவும் விளக்கமும் என்ன என்பதுதான் உன் கேள்வி. கால் ஒன்று சொல்லலாம். எல்லாம் சமையல்லாம் ரெடி ஆகிடுதா? ஒரு அடி. வேற என்னப்பா வேணும்? மனதாலும் உடலாலும் குழப்பம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டேன். இதுக்கு என்ன காரணம் என்பது சைவனையால் நடந்த சம்பவம். இந்த பிரிவுகள் ஏற்கனவே 3 வருடங்களுக்கு முன்பே ஆரம்பித்தது. இப்போதான் சமீபமாக நடைமுறைக்கு வந்திருக்கு. மனதை திருத்தி கொண்டு வந்து வீட்டில் வச்சா போதுங்களா? ஜெயிச்சு தரேன். 3:30 என்னைய பார்த்துட்டு போப்பான். கர்பசாமிக்கு பெங்களூர். தன் பிள்ளையை பத்தி கேட்டு வந்தவர்கள். நீங்க யாரை பத்தி கேட்டு வந்திருக்கீங்க? ஆம்பளை பிள்ளையா? வாடா தம்பி வா, சோம்பேறி சுக்கா. ஏதோ விற்க வேண்டும் என்று சொல்லி வந்தது யாருப்பா? பெங்களூர் என்னமோ விற்கணுமாம்லா. என்னத்தை விற்கணும்னே? விற்கணுமா? சரி, ஓகே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இன்னும் உடலுக்குள்ள தெய்வ சக்தி தொடவில்லை. அதனால் இன்னும் கால அவகாசம் இருக்குது. தொடர்ந்து என்னை இன்னும் கொஞ்சம் பார்த்து வாங்க. பௌர்ணமிக்கு வந்து கொஞ்சம் பலனடையலாம். வரட்டும். 10ஆம் தேதி வந்து சேரணும். வாடா தம்பி. வீடு அதிலே இருக்கலாம். இந்த பிரச்சனைக்கும் வீட்டுக்கும் தொடர்பில்லை. சந்தோஷமாக இருக்கலாம். அதை வாங்கி தரேன். பௌர்ணமிக்கு வரும்போது பேசுவோம். காலை வந்துட்டு வரலாம். சிவபெருமானே, உங்களுடைய அனுசரணை வருது. என்ன ஸ்ரீ கிருஷ்ணனா எல்லாருமே இருக்காங்களே. ஆமாம், நீ வந்த உடனேயே எம்பெருமான் நாராயணன், மகாவிஷ்ணு, சிவபெருமான், பராசக்தி எல்லா தெய்வமுமே உன் வீட்டில் இருக்குது. அத்தனையும் எப்படி இருக்கோ அதை மாதிரி துன்பமும் இருக்குது, தொல்லையும் இருக்குது, ஏமாற்றமும் வேதனையும் நிறைய இருக்குது. இருக்கா இல்லையா? உண்மையா? கால் வந்துட்டு வா. பெத்த பிள்ளை பித்தானால் பேதை நெஞ்சம் என் செய்யும். உட்கார முடியுமா? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும்
உடலை பற்றிய ஒரு மன குறைபாடும் உள்ளத்தில் இருக்கு. உண்மையா இல்லையா? இருக்கு. அதே மாதிரி நீ வச்சிருக்கக்கூடிய இடம் கைமாறி போனால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்ற விதி எழுதப்பட்ட உண்மை. அது நடந்தே தீரும். ஆனாலும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை பொறுமையோடு இருத்தல் நன்று. உனக்கு பின்னால் நாகம் கொடைபிடித்த அங்காள சக்தி ஒருவள் குடிகொண்டிருக்கிறாள். அதனால் வாழ்க்கையில் இன்பமே இல்லாமல் தன் மனதாலும் அறிவாலும் மட்டுமே சந்தோஷத்தை அடைந்து ஏமாந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். கால் வந்துட்டு வரலாம். அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, மழை இல்லை, மழை குறைஞ்சிருக்கு. வேற என்ன வேணும்? எந்த தம்பிக்கு? அந்த பொண்ணவே அவனுக்கு முடிச்சு வை. உன் பாதையில் அது நடக்காது. அதை பற்றி கவலையே இல்லை. ஐஸ்வர்யமாக இருப்பான். முடிச்சு வச்சுக்கா. யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துறாத, நீ ஏமாந்து போயிடுவேன். நல்லா அது செய்யலாம். அடுத்து பேசும்போது தெளிவாக பேசுவோம். கர்மசாமிக்கு பெங்களூர் பிள்ளையை பற்றி